நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17, 18 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே வந்து நம்ம ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி அப்டேட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்மளுடைய ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். IWF தடகள ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. IWF தடகள ஆணையத்தின் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீராபாய் சானு அவங்கள தான் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அந்த மீராபாய் சானு வந்து என்ன கேம் வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பளு தூக்குதல். கேட்கலாம், மீராபாய் சானு வந்து எந்த விளையாட்டுடன் வந்து தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பளு தூக்குதல். அடுத்து பாருங்கள், டிஜிட்டல் மோசடியில் இருந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்ட அமைப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஜிட்டல் மோசடியில் இருந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்ட அமைப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, சக்ராவி. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சிபிஐ இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவி ஏற்க உள்ளவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து கரண்டில் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவ் கண்ணா அவர் வந்து இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா 51வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒருத்தர் வந்து பதவி ஏற்க போகிறாரு. உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பார்த்தீங்கன்னா பிஆர் கவாய் அவர் வந்து தலைமை ஏற்க போகிறாரு. இதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? இப்போ உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஆர் கவாய். சரிங்களா? இவர் 52வது. 51வது வந்து சஞ்சீவ் கண்ணா, 50வது வந்து TY சந்திரசூட். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, தினேஷ் மகேஸ்வரி. 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார் வந்து தினேஷ் மகேஸ்வரி. அடுத்து பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 1955 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் நீதி வழங்குவதில் சிறந்த மாநிலமாக உள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நீதி வழங்குறாங்க இல்லையா, அதில் வந்து இந்த பட்டியலில் வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட்டு தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது. இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து சிறந்த நீதி வழங்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு வந்து 5th ப்ளேஸில் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு வந்து 5th ப்ளேஸில் இருக்குது. அடுத்து பாருங்கள், வெப்ப அலையை அரசு பேரிடராக அறிவித்த மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெப்ப அலையை அரசு பேரிடராக அறிவித்த மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, தெலுங்கானா. இந்த 2 மாநிலமும் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், திருநங்கைகளுக்கு அரண் இல்லம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? திருநங்கைகளுக்கு அரண் இல்லம் எங்கு தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சென்னை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை. இந்த 2 பிளேஸில் வந்து தொடங்க போகிறாங்க. கொஷின் வந்து கேட்கலாம், அரண் இல்லம் வந்து யாருக்கானது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். திருநங்கைகளுக்கானது. அடுத்து பாருங்கள், பாரதிதாசன் மணிமண்டபம் எங்கே அமைக்கப்பட உள்ளது? எங்கே அமைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, விழுப்புரம். அங்கே தான் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தொல்காப்பிய பூங்கா எங்கே அமைந்துள்ளது? பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், ராகுல் காந்தி உரையாற்ற உள்ள ப்ரவுன் பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் உள்ளது? இப்போ பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஃபாரின் சென்று ப்ரவுன் பல்கலைக்கழகத்தில் வந்து உரையாற்ற போகிறார். ராகுல் காந்தி தான் பார்த்திங்கன்னா இப்போ மக்களவையில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். சரிங்களா? இப்போ ராகுல் காந்தி வந்து உரையாற்ற உள்ள அந்த ப்ரவுன் பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. அடுத்த கொஷின் பாருங்கள், $30 ட்ரில்லியன் பொருளாதாரம் ஈட்ட எந்த ஆண்டு வரை இந்தியா இலக்கு வைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 2047க்குள்ளே இந்தியாவுடைய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா $30 ட்ரில்லியன் வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இலக்கு வச்சுருக்காங்க. அவ்வளோதான், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.